ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். அதோட இந்த கிரெடிட் கார்ட் வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? நானும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவேன். பட் இனிஷியல் இயர்ஸ்ல வந்து அவ்ளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணது கிடையாது. அன்னெசசரி ஐட்டம்ஸ், லக்ஸரி ஐட்டம்ஸ் தேவையில்லாததெல்லாம் நெறைய இந்த கிரெடிட் கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்லோலி ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? நான் அத எப்படி வந்து பண்ணியிருந்தேன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்றேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே ஃபர்தரா வாட்ச் பண்ணுங்க. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. 2016 ஆகஸ்ட்ல இந்த சேலரி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது தான் இந்த கிரெடிட் கார்டே எனக்கு வந்து குடுத்திருந்தாங்க. HDFC பேங்க்ல. மணி பேக் கிரெடிட் கார்டுன்னு. அதுதான் இன்னிய டேட் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா அந்த ஒரு கிரெடிட் கார்ட் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல எனக்கு பெருசா அதில எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. முதல்ல ஒரு ஃபோன் வந்து அதில இஎம்ஐல போட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இஎம்ஐலாம் கரெக்ட்டா கட்டிட்டேன். ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்லேருந்து அமௌண்ட் கூட வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஒரு ₹1000 போல வந்து கிரெடிட் கார்ட்லேருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்றேன். பட் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்து ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா ஃபைன் வந்து எனக்கு அதுக்கு வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, கிரெடிட் கார்ட்ல வந்து அமௌண்ட் எதுவும் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணணுன்ற அவேர்னஸே அப்பதான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இத எப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு 1, 1 1/2 இயர் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 15த் ஆர் 20த் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து காசு எல்லாமே காலியாயிடும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடிய எல்லா பர்ச்சேஸுமே வந்து இந்த கிரெடிட் கார்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறது, இல்ல ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து ஆன்லைன்ல பார்த்து புடிச்சிருந்தாலும், அத வந்து டக்குன்னு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம கிரெடிட் கார்ட்ல வந்து ஸ்வைப் பண்றது. ஸோ, இந்த மாரி பர்ச்சேஸ் மட்டுமே வந்து 15த் ஆர் 20த் ஆஃப் எவ்ரி மந்த் கழிச்சு பண்ணிட்டு இருந்தேன். இதுவே வந்து நெக்ஸ்ட் மந்த் சேலரில அரவுண்ட் ஒரு 4000 டூ 5000 எனக்கு வந்து பில் வந்துடும். ஸோ இனிஷியல் டேஸ் ஆஃப் கரியர்ல வந்து என்னோட சேலரியும் கம்மி தான். ஸோ வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம், லோன்ஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறம், நம்ம கையில இருக்கிற காசே வந்து ஒரு 6000, 7000 தான் இருக்கும். அதில ஒரு 4, 5000 இந்த கிரெடிட் கார்டுக்கே போயிடும். மறுபடியும் அந்த 2 டூ 3000 வந்து அந்த 15த் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கிரெடிட் கார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு செயின் மாரி அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருந்தது. ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு வந்து அ சேலரியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேலரி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்பயாவது கிரெடிட் கார்ட் பர்ச்சேஸ்லாம் அதோட எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மி பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அப்பவும் இந்த பேட்டர்ன், இந்த ரொட்டீன் வந்து போயிட்டே தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே அ என்னால இந்த பேட்டர்ன வந்து பிரேக் பண்ணவே முடியல. எப்போ இந்த கோவிட் வந்துச்சோ, நான் வீட்லேருந்து வொர்க் பண்ணனால எனக்கு பெருசா எக்ஸ்பென்சஸ் இல்ல. வெளியில போய் சாப்பிடுற வேலை இல்ல. அன்னெசசரி ஸ்பெண்டிங்ஸும் பண்ண முடியல. ஏன்னா, ஆன்லைன்ல வந்து அப்போ ஒரு 6 மந்த்ஸ் போல வந்து எல்லாமே வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்களா, எதுவும் வந்து பெருசா நம்மளால அ பிளேஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பண்ணாத நாள்ல வந்து அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, இவ்ளோ காசு வந்து நம்ம இத்தன நாளா வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 5, 6000 எவ்ரி மந்த் வந்து அன்னெசசரியா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டும் சொல்றேன். 2019ல என் பர்த்டேக்கு ஏதோ ஒரு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்றேன். அதுக்கு கிரெடிட் கார்ட் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அப்ப பெருசா வந்து இத பத்தி கம்ப்ளீட்டா தெரியாதனால, அந்த ஒரு பெரிய பர்ச்சேஸ நான் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ தெரியல. கிரெடிட் கார்ட்லேருந்து லோன் வந்து வாங்கிக்கிட்டோம்னா, 17-21% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு ரீபே பண்ணணும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஒரு ₹30,000 போல வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கு நான் ரீபே பண்ண அமௌண்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 கிட்ட வந்தது. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தட் வாஸ் அ வெரி பிக் லேர்னிங். கிரெடிட் கார்ட்ல எப்பயுமே வந்து லோனுக்கு போகக்கூடாது. நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ கூட வந்து நீங்க உங்க நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணீங்கன்னா, கிரெடிட் கார்ட் லோன், லோன் ஆன் யுவர் கிரெடிட் கார்ட் அப்படின்னு சொல்லி நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். லேக்ஸ்லலாம் கூட குடுப்பாங்க. பட் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் எப்பயுமே கிரெடிட் கார்ட்ல லோன் வாங்கவே கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு இன்சிடென்ட்டும் ஷேர் பண்றேன். ஒரு மாசம் வந்து டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 5000 என்னமோ பில்லிங் அமௌண்ட் வந்திருந்தது அந்த மாசத்துக்கு. பட் மினிமம் அமௌண்ட் ஒரு 1500 பே பண்ணா போதும்ன்னு போட்டிருந்தது. ஓகே, மினிமம் அமௌண்ட் பே பண்ணலாம். அது அப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட அவேர்னஸ் இல்லாம நான் பே பண்ணேன். பட் நெக்ஸ்ட் மந்த் பில்லிங்கில பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த ரிமைனிங் அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து 21% போட்டிருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் மினிமம் அமௌண்ட் பே பண்ணது. அதுக்கப்புறம் எப்பயுமே அந்த ரிஸ்க் நான் எடுக்கவே கிடையாது. பட் இட் வாஸ் அ வெரி பிக் லேர்னிங் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னொரு மிகப்பெரிய இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்றேன். 36 வயது நிலை அப்படின்னு ஒரு மூவி இருக்குல்ல, ஜோதிகா மூவி. அது ரிலீஸ் ஆன டைம்ல, இந்த ஆன்லைன்ல வந்து உங்களோட கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, ₹1 டிடக்ட் ஆகும். பட் நீங்க வந்து அந்த மூவி வந்து வாட்ச் பண்ணலாம் நல்ல குவாலிட்டில அப்படின்னு வந்து ஒரு ஆட் வந்து இருந்தது. நமக்கு தான் பெருசா அவேர்னஸ் இல்ல இல்லையா? இது 2019ல நடந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம், என்னோட அக்கவுண்ட்ல ஆல்மோஸ்ட் ₹3000 வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. அந்த மூவியும் நான் பார்க்கல. எனக்கு அது புரியறதுக்கே ஒரு 2, 3 நாள் ஆச்சு. அது ஒரு ஸ்பேம் அப்படின்னு சொல்லி. சம்ஹவ் நான் யூஸ் பண்ணது HDFC கிரெடிட் கார்டுன்றனால, அதில ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் இருந்தது. அது ஒரு ஸ்பேம்ன்னு டிடெக்ட் பண்ணி, அந்த அமௌண்ட்ட எனக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்டாங்க. நான் கஸ்டமர் கேர் கிட்ட பேசினதுக்கப்புறம். அதோட இன்னொரு ஒரு மோசமான இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்றேன். யாருக்குமே நடக்கக்கூடாது. 2018ல ஆ எனக்கு இந்த SBI கிரெடிட் கார்டுன்னு நெறைய ப்ரமோஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருந்தது. ஆஃபீஸ்லயும் வந்து கெஃபட்டீரியால கேட்டுட்டே இருந்தாங்க, அந்த சேல்ஸ் பெர்சன். சரி வாங்கிக்கலாம். ஃப்ரீ கார்ட் தானே அப்படி நெனச்சு வந்து அத நான் ஓகே சொல்லியிருந்தேன். ஏன்னா, அதுக்கு வந்து இந்த Flipkart வவுச்சர் கார்டும் குடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டேன். ஒரு நாள் வந்து ஒரு ஃபோன் வருது எனக்கு. ஆ ஆஃப்டர்நூன் போல வருது. நான் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு ஆ ஆ பிஜில வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி நீங்க கேவைசி அப்டேட் பண்ணல. இத அப்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் பில்லிங்ல 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்றாங்க. ஓகே 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வருமா? ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி கார்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே சொல்லிட்டேன். இன்க்ளூடிங் ஓடிபி என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் யாருமே பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஓடிபி சொல்லிட்டேன். ₹10,000 டிடக்ட் ஆச்சுங்க என்னோட கிரெடிட் கார்ட்ல. அதோட லிமிட்டே வந்து 25,000 சம்திங் தான். 17,000 ஆர் 20,000 சம்திங் அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ₹10,000 ஒன் டைம் ஸ்வைப் நடந்தது. அதுக்கப்புறம் நான் நெறைய தடவ மல்டிபிள் டைம்ஸ் வந்து கஸ்டமர் கேர ரீச் பண்றேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன். எல்லாமே பண்ணேன். பட் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா, உங்க வாயால நீங்களே ஓடிபி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்து நான் எஸ்பிஐல இருந்த அக்கவுண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, கஸ்டமர் கேர்லேருந்து எனக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் தென் சேயிங் ஆல் திஸ் அது என்னோட மிஸ்டேக் மட்டும் தான். நான் வந்து இன்னுமே ரொம்ப அவேர்னஸோட இருந்திருக்கணும். ஆ பட் அந்த ஒரு லெசன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய லெசன். போஸ்ட் தட் இன்சிடென்ட் எந்த ஸ்பாம் கால் வந்தாலும், ஈவன் 2, 3 செகண்ட்ஸ் கூட நான் பேச மாட்டேன். இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு லோன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாலும், எந்த பேங்க்லேருந்து பண்ணாலும் 3, 4 செகண்ட்ஸ் கூட நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். உடனே கட் பண்ணிடுவேன். ஏன்னா, அது ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இட் வாஸ் அ வெரி, வெரி பிக் லேர்னிங் டூ மீ. ஆல்மோஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்ட்ல நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி, ஃபைனலி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருந்தேன். கிரெடிட் கார்ட ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து, நமக்கு தேவையில்லாத அன்னெசசரி திங்ஸ்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் கோவிட் டைம்ல தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா கோவிட் டைம்ல நம்ம வீட்ல இருந்தனால பெருசா செலவில்ல. அப்பதான் நான் கால்குலேட்டே பண்றேன். இத்தன நாளா எவ்ளோ காசு வந்து நம்ம தேவையில்லாம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்பதான் இந்த செயினே நான் பிரேக் பண்றேன். ஆஸ் இன் சம்பளம் வரும். கொஞ்ச நாளைக்கு வந்து அதில ஓட்டுவோம். ஒரு 15த் ஆர் 20த் கழிச்சு வந்து கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் சேலரில அத பே பண்ணுவோம். இந்த செயின நான் பிரேக் பண்ணதே அந்த கோவிட் டைம்ல தான். பட் சேயிங் ஆல் திஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த கிரெடிட் கார்ட் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நெறைய பெனிஃபிட்டும் ஆயிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அண்ட் கமிங் டூ திஸ் வீடியோ இந்த ஹேர் கட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல எதுவுமே வந்து நான் நெனச்ச மாரி நடக்கல. எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அட்லீஸ்ட் இந்த முடியாவது என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேர் கட் வந்து பண்ணியிருந்தேன். சம்மர் வேற வந்தனால வந்து இப்போ மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹேர் கட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்டிருந்தாங்க ரிவ்யூ குடுக்க சொல்லி அதுதான் குடுத்திருந்தேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ. பாய்.